அரபிக்கடலில் 22ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று 17 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் நிலச்சரிவு பாதிப்புகளை தடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். பெங்களூரு சாலைகளை மிதக்கவிட்ட கனமழை. நீரின் ஆக்ரோஷத்தால் நிலை குலைந்த வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது. சிங்கப்பூர், ஹாங்காங்கில் கொரோனா பரவி வரும் நிலையில் மத்திய அரசு விளக்கம். நீதிபதிகள் மீது வழக்கு தொடர முன்கூட்டியே ஒப்புதல் பெற வேண்டுமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய நேரம் வந்துவிட்டதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவின் பங்கு இல்லை. நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். கேரளாவில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு தற்காலிக துணைவேந்தரை ஆளுநர் நியமித்தது செல்லாது. மாநில அரசின் பரிந்துரை இல்லாததால் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதிபர் பதவியில் இருந்தபோது ஜோ பைடன் பணிபுரிவதற்கான உடல் தகுதியுடன் இருந்தாரா? அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் கேள்வி. நடிகர் சாய் தன்சிகாவை கரம் பிடிக்கிறார் விஷால். ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில் 2 மணி நேரம் ஆலோசனை. போர் நிறுத்தம் செய்ய தயார் என புதின் அறிவிப்பு. ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர வேண்டும். தொலைபேசியில் பேசிய டிரம்பிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். ரஷ்யா உக்ரைன் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை வாட்டிக்கனில் நடத்த போப் 14ஆம் லியோ விருப்பம். தேவையான உதவிகளை செய்ய தயார் என இத்தாலி பிரதமர் மெலோனி அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் லக்னோவை வீழ்த்தி வெற்றி பெற்றது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி. பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.